வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். அனைவருடைய விசுவாசம் சொல்றது அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை, நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. இந்த நாட்டுல ஒரு வளர்ச்சினா அது ஒரு தலைமை இருக்கும். அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விமானம் மூலம் இன்று மாலை சென்னை வந்தடைந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்ற அவர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அவர் வருகையையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், நாட்டின் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுலாத்துறை சார்பில் ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை துவங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் துவங்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குளத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் படகு சேவை துவங்குவது காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் கொள்ளளவு எட்டிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் படகு சவாரி சேவை துவங்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடிவிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் நஸ்ரத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 1000 பேருக்கு ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக தண்ணீரை தேனி மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை உதகையில் குறைந்துள்ள நிலையில் குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ் வேலி அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்தில் 22,88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் வரும் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.